நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், இன்னைக்கு பேப்பர் கொடுக்குறாங்களாண்டா. ஓ அப்படியா? என்னடா அப்படியான்னு அசால்ட்டா கேட்குற? என்ன மார்க் வரும்னு உனக்கு டென்ஷனா இல்லையா? டேய், எழுதுன உனக்கு தெரியாதா என்ன மார்க் வரும்னு? இது என்ன லாட்ரி சீட்டா எதிர்பார்க்காம பிரைஸ் அடிக்கிறதுக்கு? பாரு மச்சான் எப்படி பேசுறான்னு. டேக்குள்ளா இந்த பயம் படிக்கிறப்பவும் பரிச்சை எழுதுறப்போ இருந்திருக்கணும். அப்பெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு இப்போ ரிசல்ட் ரொம்ப பயந்து என்னடா ஆக போகுது? பயமா இருக்குன்னு சொன்னா பயப்படாதுன்னு சொல்றதை விட்டுட்டு லெக்சரை போட்டு கொல்றீங்களடா. டேய், என்னடா நீ ஒரு வாரமா ஆளே சரியில்லையே. பரிச்செல்லாம் பெருசாக ஒன்றும் நல்லா பண்ணலடா. ஒரு 12 மார்க் வராதா? தெரியலையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு, வரும், கவலைப்படாதடா. ம். இன்னைக்கு மார்க் சொல்றாங்களாமே. நல்லா படிக்கிறவ நீ ஏன் டென்ஷனா இருக்க? நான் பாஸ் ஆகிறது முக்கியம் இல்லை, கார்த்தி பாஸ் ஆகணும். என்னடி உன் கதை எங்க இருக்கு? எனக்கே தெரியலடி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். புலி வாலை பிடிச்சிருக்க, விட்டாலும் கடிச்சிரும். ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்கவும் முடியாது. அதே பிரச்சனை தான். சரி, அது அப்புறம் யோசிப்போம், முதல்ல மார்க்ஸை கவனிப்போம். ஏய் கிளாஸ் ஃபர்ஸ்ட், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. வெற்றியோட பேசுனியா இல்லையா? இன்னும் இல்லை. அவனோட பேச மாட்டேன், ஆனா அவன் பாஸ் ஆகணும்னு மட்டும் மனசுக்குள்ள வேண்டிப்ப, அதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ஆனா இது கொஞ்சம் ஓவர். நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். உங்களோட எல்லா மார்க்ஸும் என் கையில் தான் இருக்குது. ஹச்ஓடி லீவில் இருக்கிறதுனால மார்க் அனௌன்ஸ் பண்ணுற பொறுப்பையும் குறைவாக அவங்க கிளாஸை விட்டு அனுப்புகிற வேலையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க.